பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கான தேவ வார்த்தை ஏசாயா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடனே பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சியும் அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போகும். தேவஜனமே, யாருங்க கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள்னா நம்ம தான். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். சத்ருனிருந்து விடுதலை தேவன் நம்மளுக்கு கொடுத்தார். நம்மளை தெரிந்து கொண்டார். நம்ம தேடி வந்தார். பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்மளை மீட்டு எடுத்த தேவன் நம்ம தெரிந்து கொண்டார். அவர் சொல்கிறார் இல்லையா, உன் தாய் கர்ப்பத்திலவே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னால், அந்த தேவன் எத்தனோ பேர் இந்த உலகத்தில் இருந்தாலும் நம்மளை தேடி வந்தார், நம்மளை தெரிந்து கொண்டார், மீட்டு எடுத்தார். மீட்டு எடுத்த பிசாசு கையில் இருந்து நம்ம மீட்டு எடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை ஆயுதப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் தான் தேவஜனமே, நம்ம என்ன பண்ணால் தேவனாலே அபிஷேகம் பட்டவர்கள். தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். யாருக்கும் கிடைக்காத ஸ்லாகியத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அவர் சொல்கிறாரு, ஆனந்த மகிழ்ச்சியோட, எப்பொழுது சந்தோஷத்தோட, மகிழ்ச்சியோட, சமாதானத்தோட நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் தேவன் என்ன பண்ணுறாரு, ஒன்று மீட்டு எடுத்திருக்கிறார். நமக்கு இருக்கிற சஞ்சலம் துவிப்பெல்லாம் ஓடி போகுமா பாருங்கள். அது சொல்கிறார் பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலே இருக்கும். நம்ம தலையின் மேலே என்ன இருக்கணுமா, நித்திய மகிழ்ச்சி இருக்குமா, சந்தோஷமும் மகிழ்ச்சி இருக்குமா, சஞ்சலமும் தவிப்பு ஓடி போகும். இத்தனை வருஷம் நம்ம கஷ்டம், வேதனை, சஞ்சலமும் தவிப்பு ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி எப்பொழுதும் உங்களோட இருக்கும் அப்படின்னு சொல்லி தேவன் வார்த்தை சொல்லுகிறது. அதே போல் நீங்கள் என்ன பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க, சமாதானமாக இருங்க, கர்த்தர் நம்புங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்னொன்று வெளிப்படுத்தல் 21:4 நீங்கள் பாருங்கள், அவருடைய கண்ணீர் யாவையும் தேவனை துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலரும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகளையும் ஒளிந்து போகும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், தேவன் பாதத்தில் நம்ம வரும்போது துக்கமோ மரணமோ என்ன இருந்தாலும் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளுக்கு ஒரு ராஜ்யத்தை அங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. அங்கே நம்ம போகும்போது நம்மளுக்கு என்ன இல்லை, கண்ணீர் இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை. அவரோட நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக சமாதானமாக வாழ முடியும் அப்படின்ற வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் தேவஜனமே, நம்ம தேவன் ஆண்டவர் என்ன பண்ணால் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான், மகிழ்ச்சியோடு இருக்கணுன்றது அவரோட நோக்கம். நீங்கள் சந்தோஷமாக இருங்க. இந்த கிறிஸ்மஸ் நாட்டுக்குள்ள சந்தோஷமாக சமாதானமாக இருங்க. தேவனை பாதத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்ன முடியுதோ உங்களால் அது நீங்கள் உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, ஆண்டவரே, இந்த கர்த்தாவே, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக தேவனுக்கு நன்றி. எப்பொழுது உங்கள் பிள்ளைங்களை சந்தோஷமாக சமாதானமாக மகிழ்ச்சியோடு நாங்கள் இருக்கணும்னு சொல்லி தான் எங்களுக்காக கர்த்தாவே நீர் ஆண்டவரே உங்கள் ஒரே பேரான குமாரன் இயேசு இந்த உலகத்துக்கு நீர் அனுப்பினீர். ஆண்டவரே அப்பா, நாங்கள் சந்தோஷமாக சமாதானமாக நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க. கேட்குற பிள்ளைங்களை ஒவ்வொருத்தரும் சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. ஆண்டவரே, பலவீனங்கள் சோறுகள் எல்லாம் எடுத்து போட்டு அவங்கள ஆசீர்வதிங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன், ஆமேன்.